லவ்லி வழங்கும் ரோஜா கூட்டம் தொடர்கிறது. மாடல் நடிகையின் அந்தரங்கம் அம்பலம், பிரபல நடிகர் டைரக்டர் மோதல். இதே பொழப்பா போச்சு. மாடல் அழகியின் அந்தரங்கம் அம்பலம். ஐயா, என்ன தப்பா எழுதிருக்கு போல இருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம். என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? எவ்ரிதிங் ஓகே? நீ முதல்ல உள்ள வா, சொல்ற. நீ வா வா. ராதி, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? மனசா, அது வந்து நீ நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் தைரியம் வேணும். உன்னை சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். எதுக்கும் நீ கவலைப்படாத. ஏய், இப்படியே சுத்தி வளைச்சு பேசிட்டு இருந்தீங்க, அப்படியே மொண்டையில கொட்டுவேன். விஷயம் என்னன்னு சொல்லுங்கடி. அது வந்து ஏய், நீ கூட. நான் இந்த பத்திரிக்கை எம்டி கிட்ட பேசிடுறேன். இவர் மேல நாம கேஸ் போட்டுடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. மாடல் அழகியின் அந்தரங்கம் அம்பலம். காதல் வலைக்குள் சிக்கிய நடிகை, பிரபல மாடல் அழகியும் பல விளம்பர படங்களில் நடித்து வரும் நடிகை மானசா காதல் வலையில் சிக்கி தவிக்கிறார். இதனால் கருக்கலைப்பு செய்ய ஊட்டி சென்றுள்ளார். அதுக்குள்ள இது பப்ளிஷ் பண்ணிட்டாங்களா? இதுக்குதான் நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்களா? என்னடி, இதுதான் உன்னோட ரியாக்ஷனா? வேற எப்படி ரியாக்ட் பண்ணணும்? படிச்ச உடனே கத்துவேன் அழுவேன்னு நினைச்சீங்களா? அவ்வளவு கூட வேணாம். அட்லீஸ்ட் ஐயோன்னு ஒரு வார்த்தை. ஆனாலும் உனக்கு ரொம்ப கல் மனசு மனசா. கல் இல்லடி, அயான் 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 மனசு. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும்னா இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். இதுல போட்டிருக்க விஷயம் ரொம்ப சாதாரணம். இதை விட எவ்வளவு மோசமா எழுதுவாங்க தெரியுமா? இதை விட மோசமாவா? ரொம்ப 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 மோசமா. இது எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம டைம் தான் வேஸ்ட். அதுக்காக இவனெல்லாம் சும்மா விடுறதா என்ன? நாம ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அவங்களுக்கு ட்ரீட் கொடுத்த மாதிரி ஆயிடும். அவங்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாசத்திலேயே 3வது கிசு கிசு. இன்னும் எத்தனை வரும் சொல்ல முடியாது. நம்ம கேஸ் போட ஆரம்பிச்சா போய்கிட்டே இருக்கும். லைஃபே பத்தாது. இத ஃபேஸ் பண்றதுக்கு சுலபமான வழி என்ன தெரியுமா? இதெல்லாம் இக்னோர் பண்றதுதான் பெஸ்ட் பாலிசி. நாசமா போறவன் அவன் வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? அவங்கள பத்திலாம் அவன் எழுதுவானா? மேக்கப் போட்டா எங்களை யாருமே பெண்களாவே மதிக்கிறது இல்ல, ஒரு ப்ராப்பர்ட்டியா தான் பாக்குறாங்க. என்ன பண்றது? இந்த குப்பையெல்லாம் படிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் எழுதுறவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏய் விடுங்கப்பா. இத எடுத்து குப்பையில போட வேண்டியதானே? எதுக்கு டேபிள்ல போட்டு வச்சிருக்க? இதுக்குன்னு ஒரு தனி ரேக் வச்சிருக்கேன் ஜனனி. என்ன பத்தின விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும் இல்லையா? ஐயா, இந்த கண்ட்ராவியெல்லாம் நீ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? இதுதாண்டி என் மார்க்கெட் மீட்டர். கிசு கிசு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் மார்க்கெட் குறையுதுன்னு அர்த்தம். மானசா, நீயும் இதை என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஆல் இன் தி கேம் ராதி. ஒரு விஷயத்த சொன்னா ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுவீங்க. என்ன என்ன சொல்லு சொல்லு. இந்த விஷயம் புக்ல வரும்னு
போன வாரமே எனக்கு தெரியும். அச்சச்சோ. என்ன சொன்ன? ஷாக் ஆகாத. இதுக்குன்னே பத்திரிக்கை பேரை சொல்லிக்கிட்டு அலையிற ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? போன வாரம் அப்படியே ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி கேட்டான். எதுக்கு? போன் பண்ணி, மேடம் இந்த மாதிரி சிகப்பு பறவையில நெக்ஸ்ட் வீக் உங்களை பத்தி ஒரு விஷயம் வருது, பிரெக்னென்ட் அது இதுன்னு ரொம்ப நெகட்டிவா எழுதிருக்காங்கன்னு சொன்னான். என்ன தைரியம் அவனுக்கா? எதுக்கு இந்த தைரியம்னு கேளுறாதே. பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசினா மேட்ரை ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொன்னான். என்ன கொஞ்சம் செலவாகுமா, பரவாயில்லையான்னு கேட்டான். செலவாகுமா? ஏய், உனக்கு என்ன புரியலையா? உன்னை பத்தி தப்பா நியூஸ் வரப்போகுது, நீ பணம் கொடுத்தா அதை நிறுத்திடலான்னு சொல்லிருக்கான். கரெக்ட் தானே மனசா? 100% கரெக்ட். அடிப்பாவி, இது பிளாக்மெயில் ஆச்சே. பிளாக்மெயில் தான். அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சா நான் சம்பாதிக்கிறது பத்தாதுமா. பப்ளிஷ் பண்ணிட்டு போடான்னு விடுறதுதான் நல்லது. போலீஸ் பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஓ பண்ணலாமே. கோர்ட்டு கேஸ்ன்னு நாங்க தான் அலையணும். மாசத்துக்கு 10 கேஸ் வரும். எல்லாத்துக்கும் கோர்ட் போக முடியுமா என்ன? நீ சொல்றது சரிதான் மனசா. இது அப்படியே கண்டுக்காம விட்டுறது தான் பெஸ்ட். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பத்திரிகைகளை கண்டுக்காம விட்டுருங்க ப்ளீஸ். இத பாருங்க, நேர்மையான நல்ல விஷயங்கள் எழுதுற நல்ல பத்திரிகை, நல்ல புக்ஸ் இருக்கு. அத வாங்கி படிச்சுட்டு போங்களேன். அத விட்டுட்டு தேவையில்லாம பாப்புலரான இத மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்ல. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேலை. பாப்புலரா இருக்கிறதுக்கு நான் பே பண்ற வேலை இது. இந்த சில்லி விஷயத்துக்காக நீங்க டென்ஸ் ஆகி இங்க ஓடி வந்தீங்களா? ஹேய், நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு பேப்பர்லயே வந்திருக்கு. ட்ரீட் வேண்டாமா? ஒரு நிமிஷம்.